ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிகா, என்னம்மா சமையல் இன்னைக்கு? பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. பார்க்குற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு மருத்துவ சமையல். இது வந்து பிரண்டை. இந்த மாதிரி தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு. இந்த பிரண்டையை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை சமையல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பாரில் போடலாம், தொகையில் அரைச்சி தின்னலாம். நம்ம கையில் இப்போல்லாம் அவங்களுக்கு நல்லா ஈஸியாக எல்லாம் கிடைக்குது. நாங்கள் எண்ணெய் தடவிக்கின்னு தான் இந்த தோல்லாம் பட்டையெல்லாம் சீவோம். ஆகையினால இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சிட்டு இந்த 4 மூலையில் இருக்கிறதையும் கத்திரிக்கோலால் கட் பண்ணி இந்த பட்டையை இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி கவர்லேயே க்ளவுஸ் விற்கிது, அது வாங்கி போட்டுக்குங்க. போட்டுக்கின்னு சுத்தம் பண்ணிடலாம். இல்லைன்னா கையில் நல்லெண்ணெய் தடவிக்கின்னு இந்த பட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக இந்த கணு துண்டு துண்டாக வெட்டிட்டு நல்லா அலசிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து வாரி வச்சுக்குங்க. இதுக்கு பெருங்காயம், காஞ்ச மிளகா, 4 உளுத்தம்பருப்பு, தேங்காய் எல்லாம் 1 பை 1 போட்டு வறுத்து, காஞ்ச மிளகா 2, மிளகு, ஜீரகம், பூண்டு ஒரு 2 பல் தோல் உரிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்து வாரிக்கின்னு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, தேவைக்கு புளி சேர்த்துக்குங்க அவசியம். இந்த மாதிரி தொகையில் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சேன். அதனால் இது மாதிரி கொத்துங்கோளாரமாக இருக்குது, என்னால் அரைக்க முடியல, மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எண்ணெய் கடுகு வானல் வச்சு எண்ணெய் கடுகு பெருங்காயம் போட்டு பொரிட்டோன்னு இந்த தொகையில் எடுத்து கொட்டி நல்லா கிண்டணும். ஏன்னா அப்போ தான் வாய் பிடுங்காமல் இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆகையினால இதை நம்ம சாப்பிட்றது எலும்புக்கெல்லாம் நல்ல வலுப்பெறும். இது சாப்பிடுங்க, வாழ்வு சம்மந்தமான இதுவெல்லாம் போகும். குரல் வளம் சூப்பராக இருக்கும். பிரண்டை சாப்பிட்டோம்னா குரல் வளம் நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் தொக்கு, பிரண்டை தொகையில் போட்டுக்கின்னு வாழைக்காசம் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விளாண்ட நான் என்ன கேட்குறேன்? பணமாக கேட்குறேன், இல்லை உதவியாக கேட்குறேன்? ஒன்றும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனமும் வந்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.